பிரசித்தி பெற்ற சபரிமலையில் 2 நாட்களாக தொடரும் கனமழையால் பம்பை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பம்பையில் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. வழுக்கல் அதிகரித்திருப்பதால் மலையேறும் போதும் மலை இறங்கும் போதும் பக்தர்கள் ஜாக்கிரதையாக கடைபிடிக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழின் ஆவணி மற்றும் மலையாள சிங்கம் மாத பிறப்புகளை முன்னிட்டு மாதாந்திர பூஜைக்காக பிரசித்தி பெற்ற சபரிமலை நடை சனிக்கிழமை மாலை திறக்கப்பட்டது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும். நடை திறக்கப்பட்டது முதலே கடந்த 2 நாட்களாக சபரிமலை, பம்பை, நிலக்கல், எரிமேலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. வழக்கத்திற்கு மாறாக மாதாந்திர பூஜை காலத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கும் நிலையில் இடைவிடாத கனமழையால் பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பம்பையில் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தொடர் மழையால் பம்பையில் இருந்து சபரிமலை வரையிலான நடைபாதையில் வழுக்கல் அதிகரித்திருக்கிறது. எனவே பக்தர்கள் மலையேறும் போதும் மலை இறங்கும் போதும் ஜாக்கிரதையாக கடைபிடிக்க வேண்டும். மின்சார இணைப்புகளை தொடவோ அருகில் செல்லவோ கூடாது எனவும் திருவாங்கூர் தேவஸ்தான போர்டு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சபரிமலையில் வழக்கம் போல காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 10 மணி வரை நிர்மாலய பூஜை, கணபதி ஹோமம், நெய்யபிஷேகம், கலாபிஷேகம், படிபூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கனமழை தொடர்ந்தாலும் கொட்டும் மழையிலும் பொருட்படுத்தாது பக்தர்கள் இருமுடி சுமந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர்.